குட் மார்னிங். கிளாஸுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு, வணக்கம். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. எல்லோரும் ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு தயாரிக்கிறதுக்குன்னு தனியாக நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் தனித்தனியாக நடத்துகிறாங்க. நான் பாடங்கள் மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தேன். இது எதனால் இதை நான் தொடங்கினேன்னு சொன்னால் ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கிடும் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னால். இது எதனால் தொடங்கன்னு சொன்னால், திருநெல்வேலி பக்கம் பாவூர் சத்திரம்னு ஒரு சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் என்னை கூப்பிட்ருந்தான். நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஜுடிஷியல் எக்ஸாமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவன் சொல்லும்போது, ஏன் படிக்க வேண்டியதுன்னா ஆன்லைனில் அங்கெல்லாம் 10,000 கேட்காங்க சார் அப்படின்னு சொன்னான். அதனால் பாடங்களை நம்ம நடத்தலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இதை ஒரு சின்ன முயற்சியாக இந்தியன் பீனல் கோடு ஃபஸ்ட்டில் போட்டோம். அதனால் இந்தியன் பீனல் கோடு லாஸ்ட் டைம் தொடங்கினேன். அதில் ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க. எப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கவர். இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு இயர் ஸ்டூடெண்ட்டு வந்தாங்க, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் அது போக ஒரு 13 வருஷம் சர்வீஸில் ஒரு அட்வொகேட்டு, இந்த மாதிரி நிறைய அட்வொகேட் எல்லாருமே வந்தாங்க. எல்லோரும் பொதுவானது பாடத்தை படிக்கணுங்கிறதுக்காக தான் வரோம். ஒரு டார்கெட் இல்லை. எனக்கு ஜட்ஜ் எக்ஸாமுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கங்கிறதுக்கு இல்லை எனக்கு காலேஜில் 40 மார்க் எடுக்க சொல்லிக் கொடுங்கங்கிறது இல்லை. பொதுவாக நம்ம சப்ஜெக்டை படிக்க போகிறோம். இதை சொல்லும்போது தான் எங்கள் மாமா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பெரிய பேச்சாளர், அவர் ஒரு கதை சொல்லுவார். இந்த காது இப்படி ப்ரொஜெக்டாக இருக்கிறதுனால யார் யாருக்கு என்ன லாபம் என்ன அப்படின்னு கேட்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அது இருக்கிறதுனால தான் என் மூக்கு கண்ணாடி அங்கே நிற்கின்னு சொல்ல முடியும். போட்டிருக்க கண்ணாடி காதில் நிற்கி, அதனால தான் நிற்கி. பெண்கள்கிட்ட கேட்டால் காது இருக்கிறதுனால தான் நான் கம்மல் போடுதாம்மா. ஆசாரி ஒரு பென்சிலை வச்சுக்கிடுவார். இல்லை பழைய அந்த காலத்தில் பீடி குடிக்கவங்கலாம் அதில் தான் பீடி வைப்பாங்க. வெள்ளைக்காரன் தொப்பியை ஸ்டாண்டு மாதிரி அதை நிறுத்தி பிரித்து வச்சுக்கிடுது. இப்படி ஒரே காது பல உபயோகம் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் உபயோகம் காது இருக்கிறதுனால தான் நம்ம மாஸ்க் போட்டுக்கிடுவோம். இப்படி இருக்குது. ஒன்று தான் பல விஷயங்கள். அதை மாதிரி இந்த குரூப்பில் பலர் வந்திருக்கீங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒருத்தர் எனக்கு பொதுவாக தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக வரவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜுடிஷியல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுது, இல்லை நான் ப்ராக்டிஸில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும் அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கவங்க. இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்மளுடைய பர்பஸ் எக்யூப் பண்ணணும். நம்மளை நாமே எவிடன்ஸ் ஆக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடணும், புரிஞ்சு படிச்சுக்கிடணும். இப்போது ஜுடிஷியல் எக்ஸாம் போகும்போது இந்த கேள்வி போன வருஷம் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் வந்ததுன்னு டார்கெட் பண்ணி படிக்கிறதில்லை. இல்லை எனக்கு இவ்வளோ படித்தா போதும், இது முக்கியமான கேள்வி யூனிவர்சிட்டியில் போன தடவை வந்திருக்கு அதனால் என்னன்னு இல்லை. ஆல்ரெடி அட்வொகேட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதில் நாலேஜ் இருக்கவன் தனியாக நிற்கலாம். அந்த மாதிரி வகையில் நீங்கள் நாலேஜை கூட்டணுங்க ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நான் கொண்டு போகிறேன். நான் இதில் இங்கிலீஷில் ஒரு புக் எழுதியிருக்கேன், தமிழ்லையும் எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கு புக் எழுதியிருக்கேன். அதனால் ஓரளவு இந்த சப்ஜெக்டில் டீப்பாக உள்ளே போய் படித்து வந்ததுனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் உட்கார்ந்துருக்கேன். இந்த அளவு என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோடய பாஸ்ட் வேறு. இப்போது எல்எல்பி முடித்த பிறகு நான் என்ன செய்தாங்க தான் முக்கியம். அதுக்கு முன்னால் நான் என்ன செய்தாங்கிறது மறந்து போகக்கூடிய கதை. எனக்கு ஒரு செகண்ட் பர்த். இது எனக்கு முன்னால் நான் வேறு ஏதோ ஒரு தொழில் பார்த்தேன். இப்போது என்னன்னா எல்எல்பி முடித்த பிறகு நான் ஒரு வீடியோ போட்டு நிறைய பேருக்கு 450 வீடியோ போல் போட்டிருக்கேன். அது ஒரு சோசியல் சர்வீஸாக தான் செய்யணுங்கிற மாதிரி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக எல்லோரும் படிக்கட்டுமங்கிறதுக்காக 450 வீடியோ இருக்குது, நிறைய பேர் பார்க்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ அது ஒரு பணம் வாங்கிட்டு செய்யக்கூடாது கான்செப்டாக தான் இருந்தது. ஒரு நாமினல் ஃபீஸாக கூட வாங்கலைன்னா எல்லோரும் நானும் கிளாஸுக்கு வரேன்னு உட்காந்துருப்பாங்க. அது ஒரு நியூசன்ஸாக இருக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு வேலையை தொடங்கியிருக்கேன். இது என்னை பற்றி என்னோடய மெயின் இப்போது புக் எழுது தான் மெயினாக இருக்கேன். இது வரைக்கும் 6 புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு, 2 பப்ளிஷர்கிட்ட இருக்குது. அடுத்து 9வது புக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். 6 இங்கிலீஷ்லேயும் 3 தமிழ்லையும் இருக்குது. இது என்னை பற்றி. சரி, நம்ம கிளாஸுக்குள்ளே போயிடலாம்.
இது நான் நேற்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்டேன் எந்த மாதிரியாக கிளாஸ் நடத்த போகிறான்னு. 6:30 அப்படின்னு டைம் இருக்குது. இருந்தாலும் ஒரு கிரேஸ் பீரியட் 6:35க்கு தான் தொடங்குவேன். 6:35க்கு தொடங்கி கிளாஸ் நடத்துவேன். ஒரு முக்கியமான விஷயங்களை பேசிவிட்டு நானே ஒரு கேப் விட்டு உங்கள்கிட்ட நீங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு டைம் கொடுக்கேன். ஏன்னா நடுவில் நீங்கள் கேப் பண்ணிங்கன்னா அட்டென்ஷன் டைவர்ஷன் ஆகி எங்கேயோ போயிடும். நான் பேசிட்டு முழுசும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நீங்கள் அது என்னன்னு கேளுங்க. இல்லாமல் இருந்தால் அந்த ஒரு 4 செக்ஷன் சொன்னோன்னா அந்த செக்ஷனை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. அது உங்களுக்கு வாய்ப்பு வருது. கடைசியாக 7:50க்கு முடிச்சிருவேன். அந்த 10 நிமிஷம் நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கறதுக்காக, சந்தேகம் இருந்தால் அந்த 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லாட்டா க்ளோஸ் பண்ணி போயிடுவோம். இது எதுக்காக உங்களையெல்லாம் இப்படி பேரை சொல்லுங்கள், ஊரை சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்க கேட்கிங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கும் தெரியணும் நம்ம கூட எப்படி உள்ளவங்களாம் இருக்காங்க, அதனால் இப்படி இருக்குங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் இதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, தேவையே இல்லை, நான் நாலேஜுக்காகன்னு இருக்காங்க. இல்லை எனக்கு எஸ்ஐ செலெக்ஷனுக்கு வேணும், இல்லை ஜட்ஜி செலெக்ஷனுக்கு வேணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஒரு பலதரப்பட்ட மக்கள் இங்கே இருக்கோம். எல்லாரோட நோக்கமும் எவிடன்ஸ் ஆக்டை படிக்கணும். அதை படித்து என்ன செய்ய போகிறவங்க தான் வித்தியாசமாக வருது. அதனால் எவிடன்ஸ் ஆக்டை முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரியுறதுக்கு நான் என்ன செய்தேன், பாடங்களை படித்தேன், புத்தகத்தை படித்தேன், இன்டர்நெட்டை படித்தேன், இதெல்லாம் படித்து ஒரு புக்காகவும் ஆக்கியிருக்கேன். அதை உங்கள் கூட நான் இப்போது ஷேர் பண்ண போகிறேன். இட் இஸ் எ நாலேஜ் ஷேரிங். நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியலைன்னா நான் படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் சொல்ல போகிறேன். அப்படி ஒரு விஷயம். இப்போது எவிடன்ஸ்னால் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். என்னன்னு எவிடன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கோட நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, ஒரு உரிமையை நிலைநாட்டுவது அல்லது ஒரு லயபிலிட்டி அங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடியது. உதாரணம், உங்களுக்கு ஒரு இடத்து மேலே உரிமை இருக்குது, அண்ணனுக்கு உரிமை இருக்குது, தம்பி வச்சுட்டு தரமாட்டான்னா கோர்ட்டுக்கு போகிறான். ஹி வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஒரு 50,000 ரூபா எனக்கு அவன் தரணும், இந்த எழுதி தந்திருக்கான் ப்ராமிசர் நோட்டு, இதை வச்சுக்கிட்டு அவன் தரமாட்டேங்கன்னா அங்கே போகிறோம். அப்போ எஸ்டாப்ளிஷிங் தி ரைட் ஒன்று. இன்னொன்று லயபிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் நம்ம சிவில் கோர்ட்டுக்கு போக மாட்டோம். வேணுமானா இவருக்கு ரைட்டு இருக்குன்னா அந்த ஆளுக்கு லயபிலிட்டி 50,000 ரூபா அவன் எனக்கு தரணும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ரைட்டு. அதை விட லயபிலிட்டி எங்கே வருதுன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் த க்ரைம். ஐயா இவன் தப்பு பண்ணிட்டான், இவனை பிடிச்சி ஜெயிலில் வைங்க, இந்தியன் பீனல் கோடில் சொல்லியிருக்கு அப்படின்னு அங்கே போகிறோம். அப்போ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸோட நோக்கம் ஒன்று உரிமையை நிலைநாட்டுவது, அல்லது அவருக்கு ஒரு கடமை உண்டு, அந்த படி அவர் உள்ளே போய் இருக்கணும், ஜெயிலில் போகணும், அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமான 2 விதமான விஷயங்கள் வேணும். எது ரைட்டு, எது எங்கே லயபிலிட்டி வருதுன்னு தெரியணும். கொலை செய்தால் குற்றம் செய்தவர் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அங்கே ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க இந்தியன் பீனல் கோடில். அப்போ அதுபடி இவர் செய்தார்னா அங்கே ஒரு லயபிலிட்டி அரைசஸ். A liability arises because of an act. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் எழுதியிருக்கு, இவன் ஒரு ப்ராமிசர் நோட்டு எழுதி கொடுத்து நான் பணம் தரேன்னு சொன்னால் அவனுக்கு அங்கே ஒரு லைபிலிட்டி இருக்குது, வாங்குதவனுக்கு உரிமை இருக்குது. இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சப்ஸ்டான்சிவ் லா அப்படின்னு. அதாவது இதுதான் சட்டங்கள், இதுபடி நீ நடக்கணும், உங்களுடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. அந்த சட்டங்களை சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது இவன்கிட்ட இருந்து இப்படி உரிமை போகும்போது இவனுக்கு லைபிலிட்டி, இவனுக்கு ரைட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் எழுதி கொடுக்காங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்தியன் பீனல் கோடு, இதெல்லாம் உதாரணம் சொல்லணும். அப்போது ரைட்ஸை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதுங்கிறதுக்கு சொல்லக்கூடியதுக்கு ரூல் இருக்குது. நீ இதை செய்தால் இது தவறு, உனக்கு அங்கே ஒரு லைபிலிட்டி இருக்குது. இப்படி ஒருத்தண்ட ப்ராமிசர் நோட்டு வாங்கி 3 மாதம் கழித்து அவன் பணம் தாரான்னு எழுதி வச்சுருக்க பேப்பரை கையில் வச்சுருந்தேன்னா உனக்கு அங்கே ஒரு உரிமை இருக்குது.
இதை சொல்லுவான் ரைட்ஸ். சரி, ரெண்டாவது அந்த உரிமையை எப்படி நிலைநாட்டுவது, ப்ரொசீஜர் வேணும். என் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன வழி? ஒருவன் கொலை செய்துட்டான், ஒருவன் காரணம் மற்றொருவனுக்கு மரணம் சம்பவித்தது. அது எப்படியெல்லாம் சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடந்தால் என்ன அப்படிங்கிறத அங்கே சொல்லுதாங்க இந்தியன் பீனல் கோடில். அதுபடி தான் அவனுக்கு லைபிலிட்டி வருது. எப்படி வருது? அவன் நோக்கத்தோடு செய்தானா, அறிவோடு செய்தானா, இல்லை தெரியாமல் செய்தானா, இல்லை அதுக்கு தூண்டுதலாக இருந்தானா, அப்படி பல வகை இருக்குது. அதெல்லாம் அதில் சொல்லுது. அதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வரோம்? ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் படி கண்டுபிடிக்கணும் அவனுக்கு லைபிலிட்டி இருக்கா இல்லையா. அங்கே தான் ப்ரொசீஜரல் லா வரும். ப்ரொசீஜரல் லான்னு சொல்லக்கூடியது சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அல்லது இந்த எவிடன்ஸ் ஆக்டில் எப்படி சாட்சியங்களை வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதைத்தான் ப்ரொசீஜரல் லா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரொசீஜர் லாவில் சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸு வருது. இனி நம்ம லா ஆஃப் எவிடன்ஸுக்கு போகலாம். எவிடன்ஸ்னால் என்னது? எவிடன்ஸ் ஆக்ட் எதை சொல்லுது? எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் கவர்ன்ஸ் அ ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த கோர்ட். ஒரு ஜட்ஜோ மேஜிஸ்ட்ரேட்டோ முன்னால் ஹூ இஸ் ஆத்தரைஸ் டு டேக் எவிடன்ஸ் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேஷன் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ளே வரல, அது வேறு. அப்போ இது போல் விஷயங்களை அங்கே செய்யக்கூடியதை எவிடன்ஸ் ஆக்டில் கொண்டு வரோம். இது எவிடன்ஸ்னால் என்ன? டு கன்வின்ஸ் த கோர்ட்டுக்கு அப்படியே வாங்கியிருக்கான், பணம் வாங்கியிருக்கான், இந்த நீ ரசீதை கொண்டு வந்து காட்டியிருக்கிய அப்படின்னு கன்வின்ஸ் த கோர்ட் அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம் ஃபேக்ட். சில விஷயங்களை, சில ஃபேக்ட்டுங்கிறதுக்கு தமிழ் சங்கதின்னு சொல்லுவாங்க, பொருண்மைங்களும் சொல்லுவாங்க தமிழில் வரும்போது. சில சங்கதிகள் இருக்கின்றன என்று நீதிமன்றத்திற்கு சரி அப்படி செய்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடியது எவிடன்ஸ். ஒரு ப்ராமிசர் நோட் இருக்குது. ப்ராமிசர் நோட்டை கொண்டு போய் கொடுக்கான். அப்போ அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு எவிடன்ஸை கொடுத்துட்டான். அப்போது அதை பார்ப்பாங்க கோர்ட்டில், சரி நீ வாங்கியிருக்க இது எவிடன்ஸ் அப்படின்னு. இது எந்த பேஸில் வருது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்ட்ராக்ட் ஆக்ட். கான்ட்ராக்ட் ஆக்டில் எ ப்ராமிஸ் டு பே எ ருப்பீஸ் அப்படின்னு இருக்குது. நீ ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்க, அது ஆஃபரு, அது அக்செப்டன்ஸு, அவன் உனக்கு பணம் கொடுத்துருக்கான், அது கன்சிடரேஷன். இந்த ரூல் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி வந்திருக்கு, அதனால் உனக்கு லைபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுதான் எவிடன்ஸ். அதே எவிடன்ஸை அதே கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு கொயர்ஷன் இருந்தால், ஒரு அச்சுறுத்தி உன்னிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அது செல்லாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்த சைடுக்காரன் என்ன செய்வான்? இல்லை, அது என்னை அச்சுறுத்தி பெறப்பட்டது, என்னை பயங்காட்டி வாங்கிட்டாங்க, அழுத்தம் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய இது செல்லாமல் போயிடும். அப்போ அவன் என்ன செய்யணும்? அதுக்கான எவிடன்ஸை கொண்டு வரணும். இப்படி ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு விஷயத்தை கோர்ட்டு நம்புகின்ற வகையில் கொண்டு வந்து கொடுக்குது. நான் ஒரு கிளைமோட போகிறேன், எனக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் அதை பெற்றுத்தாருங்கள்னு கோர்ட்டுக்கு போகிறேன். அப்படி போகும்போது உரிமை இருக்கா, நீ என்னத்தை வச்சு சொல்லுத அப்படின்னு கோர்ட்டு கேட்காங்க. அதுக்கு தான் நம்ம பேப்பரை கொண்டு கொடுக்கோம். அவர் கொண்டு போய் ப்ராமிசர் நோட்டை கொடுத்து, ஐயா எனக்கு உரிமை இருக்குது, இதுபடி எனக்கு பணம் வேணும்னு கேட்காரு. அடுத்து என்ன சொல்லுதான்? இது நான் எழுதி ஃப்ரீ கன்சென்ட் இல்லை, என்னை பயமுறுத்தி வாங்கினாங்க, அச்சுறுத்தி வாங்கினாங்க அப்படின்னு அவர் அங்கே சொல்லுவார். அதுதான் எவிடன்ஸ் அப்படிங்கிற குழம்பு. இதை நல்லா சொன்னீங்கன்னா லா ஆஃப் ப்ரொசீஜரில் தான் வருது. எப்படி என்ன செய்யணும்? இதை லா ஆஃப் எவிடன்ஸ் என்னெல்லாம் சொல்லுதுன்னா, என்னென்ன விஷயங்களை, என்னென்ன ஃபேக்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. வாட் ஃபேக்ட்ஸ் டு பி ப்ரூவ்டு, என்ன சங்கதிகள் அல்லது பொருண்மைகளை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணதுக்கு என்னென்ன சாட்சியங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண போகிறோம், என்னென்ன சாட்சியங்களை கொடுக்கலாம், அடுத்தது அதை யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற எவிடன்ஸ் ஆக்டில் கொடுக்கும். அப்போது என்ன ஃபேக்ட்டுகளை நீங்கள் செய்ய போகிறீங்க, என்ன சங்கதிகளை நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்ட் டு பி ப்ரூவ். எல்லா ஃபேக்டையும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம், அது முக்கியமான விஷயங்களை செய்யணும். ஒருவர் கத்தியால் குத்தினார், அவர் இறந்து விட்டார். இது
அப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் மட்டுமே அங்கே வரும்? எந்த ஃபேக்டை நீங்கள் சொல்லணும்? அவர் கத்தி வாங்கினாருங்கிறது ஒரு ஃபேக்ட்டு, அவங்களுக்குள்ள முன்விரோதம் இருந்ததுன்னு ஒரு ஃபேக்ட்டு, குத்தினார்னு ஒரு ஃபேக்ட்டு, குத்துனது காரணம் ரத்தம் வந்தது, கீழே கிடந்தார் ஒரு ஃபேக்ட்டு, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க ஃபேக்ட்டு, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அவர் இறந்து விட்டாருங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் இருக்குது. இதில் சில விஷயங்கள் ரெலவெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ முன்விரோதம் இருக்கிறதுக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அதை நம்ம கொண்டு வரோம், அதை சட்டம் அனுமதிக்கிறது. சிலது ரெலவெண்ட் ஃபேக்ட்டு, தொடர்புடையன அப்படின்னு அனுமதிக்காங்க. இதைத்தான் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுது. என்னென்ன ஃபேக்ட்டுகளை நீங்கள் இங்கே நிரூபிக்கலாம் அப்படின்னு. நம்பர் 1. நம்பர் 2, எந்த வகையான எவிடன்ஸுகளை நீங்கள் கொண்டு வரலாம், சாட்சியங்களை எந்த வகையாலும் கொண்டு வரலாம். இப்போ அவன் பார்த்தவனை கூட்டிகிட்டு வரலாம், அவன் சொன்னான்னு கேட்டவனை கூட்டிகிட்டு வரலாம். எவனோ சொன்னான் நான் கேட்டதை இவன்கிட்ட சொன்னேன், அவன் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி ஹியர்ஸே கிடையாது அப்படின்னு சில கண்டிஷன் வைக்காங்க. வாட் சார்ட் ஆஃப் எவிடன்ஸ், எந்த வகையான எவிடன்ஸுகளை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 3வது, யார் கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாங்கிற சொல்லக்கூடியது எவிடன்ஸ். அப்போ எந்த மாதிரியான ஃபேக்ட்டு, எந்த மாதிரியான எவிடன்ஸு, யார் கொண்டு வரலாம், இதெல்லாம் சொல்லக்கூடியது எவிடன்ஸ் ஆக்டில் வரும். இதில் நம்ம ரூலுன்னு பார்க்கும்போது 3 ரூலு மேஜராக இருக்குது. எவிடன்ஸ் ஆக்டில் சொல்ல போகிறோம். என்ன ரூலில் கொண்டு வரலான்னா, எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்ட் டு த மேட்டர்ஸ் இன் இஷ்யூ. சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் பேசுங்க, அதுக்குள்ள எவிடன்ஸை மட்டும் கொண்டு வாங்க. உதாரணம், ஒருத்தர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கார், அவன் சாட்சி சொல்லுறதுக்கு அவன் பொய் சாட்சி சொல்லுதான் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதை அவன் பொய் சாட்சி சொல்லுதான், கிரெடிபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸு, விட்னஸ்ஸு கொண்டு வரவனை நீங்கள் குறைக்கலாம், அதை பற்றி கேட்கலான்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீ இதுக்கு முன்னால் பொய் சாட்சி சொல்லியிருக்கியா, இதுக்கு முன்னால் ஒன்று ஜெயிலில் வச்சுருக்காங்களா, அப்படி கேட்கலாம், தப்பு இல்லை, அது பெர்மிஷன். பின்னால் படிக்க போகிறோம். அப்படி உள்ள சமயத்தில் அதை போய் ப்ரூஃப் பண்ணதுக்கு இவன் பொய்ச்சாட்சி சொல்லியிருக்கான், இந்த பொய்ச்சாட்சி சொல்லலைன்னு என்கிட்ட சொல்லிவிட்டான், அந்த பொய்ச்சாட்சி சொல்லுறதுக்கு இது ப்ரூஃபு அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வரதுக்கு சம்மதிக்கல. வேணுமா கேளுங்க, அதை சொல்லுங்கள், அந்த மாதிரி தான். அதை கான்ட்ரடிக்ட், அவன் சொன்னதுக்கு தவறாக அப்படி ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. என்ன எவிடன்ஸ் கொண்டு வரலாம்? ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ என்ன இருக்குது, அல்லது ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கா, கொண்டு வாங்க. மற்றது கொண்டு வரான். மஸ்ட் பி கன்ஃபைன்ட் டு த மேட்டர்ஸ் இன் இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி கொலை பண்ணாங்க, கொலை பண்ணதை கொண்டு வரலாம். கத்தி வாங்கினா, குத்துனவனை பார்த்தாங்க, அவனை ஆஸ்பத்திரி தூக்கி, இதெல்லாம் ஒன்று. ரெலவெண்ட் மேட்டருங்கிறது இவங்களுக்குள்ள முன்விரோதம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே கொண்டு வரலாம். அது ரெலவெண்ட், அப்படி தான் கொண்டு வர முடியும், வேறு ஒன்றும் இல்லை. 2வது கண்டிஷன் ஹியர்சே எவிடன்ஸ் நாட் அட்மிட்டட். அவன் சொன்னான், நான் சொன்னான் அப்படின்னு கேட்டு நீ பார்த்தியா சொல்லு, இல்லை நீ கேட்டியா சொல்லு, இல்லை அவன் கேட்டான், அவன் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதான் ஹியர்சே. கேள்வி வழி எவிடன்ஸுகளை எடுத்துக்கிடுங்க. 3வது, இன் ஆல் கேசஸ் பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன். உள்ளது நல்லதை என்கிட்ட தான் அப்படிங்கிறதான் கோர்ட்டு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஒரிஜினல் இருக்குது, ஒரு டூப்ளிகேட்டு இருக்குது. ஒரிஜினலை கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். உள்ளதில் நல்ல எவிடன்ஸ், ஒரிஜினல் அவைலபிளாக இருக்கா, கொண்டு வா, அதான் ப்ரைமரி எவிடன்ஸ். இல்லை ஒரிஜினல் அங்கே இருக்குது, கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கலங்கிறத முறை ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்து இதை கொண்டு வரணும். உள்ளதில் நல்ல எவிடன்ஸு கொடுக்கணும். இதை பற்றி பார்த்துட்டு நம்ம எந்த மாதிரியான ஃபேக்ட்ஸு எப்படி ப்ரூவ் பண்ணுதுங்கிறத ஒரு 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எதெல்லாம் கொண்டு வரலாங்க, ரெலவெண்ட்டாக எதெல்லாம் எவிடன்ஸை கொண்டு வரலாம். 2 விதமான விஷயங்கள். ஒன்று ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ, இன்னொன்று ஃபேக்ட்ஸ் ரெலவெண்ட் டு இஷ்யூ. அதாவது வழக்கில் சம்பந்தப்பட்ட சங்கதிகள், வழக்கில் தொடர்புடைய சங்கதிகள் அப்படின்னு வரும். ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ எது தொடர்புடையது? நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். ஒருத்தர் இறந்தார், குத்துனார், கொல்லப்பட்டார் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயம் பூரா ஃபேக்ட் இன் இஷ்யூ. அது கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுவதும் ஃபேக்ட் இன் இஷ்யூ. சில விஷயங்கள் தொடர்புடையதாக இருக்கலாம். உதாரணம், போலீஸ் ஸ்டேஷன் ப்ராசிக்யூஷனில் சொல்லுவாங்க,
இவரை அடித்தார், இவரை அடித்தது காரணம், இல்லது இவரை கொன்னார் அப்படின்னு காட்டுதான்னு வைக்கலாம். சென்னையில் ஒருத்தர் இவரை கொன்னார் இத்தனாம் தேதி 10 மணிக்கு அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டாந்து காட்டிட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார், அந்த தேதியில் நான் இங்கே இல்லை, அந்த தேதியில் நான் டெல்லியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். கொலை நடந்தது சென்னையில், அவர் இருந்ததா சொல்லுவது சென்னையில், டெல்லியில் இருந்திருந்தால் அந்த கொலை நடந்திருக்காது. அப்போ அது ஃபேக்டர் ரெலவெண்ட், அந்த ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கிடுவோம். சம்மந்தமே இல்லை, அவர் டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீட்டிங்கை நடந்ததுக்குள்ள எவிடன்ஸுகளை நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா அதுவும் சம்பந்தமானது, தொடர்புடைய எதையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்காம. 2 விஷயம், ஃபேக்ட் இன் இஷ்யூ, ஃபேக்டர் ரெலவெண்ட். சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தொடர்புடைய விஷயங்களை கொண்டு வரலாம். இனி அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுது, விஷயங்களை கொண்டு வரீங்க, அதற்கான எவிடன்ஸுகளை கொண்டு வரீங்க. எப்படியெல்லாம் ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா 2 விதமான ப்ரூஃப். கோர்ட்டு நம்பி எல்லா எவிடன்ஸையும் எடுத்து வச்சா தான் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதில் சில விஷயங்களுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொண்டு வர வேண்டாம். நோன் டு ஆல் அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கி ராத்திரியாக இருந்தது, இருட்டாக இருந்தது, அவரை சரியாக பார்க்க முடியலை அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல லைட் இல்லை, இருட்டாக இருந்தது, பார்க்க முடியலைங்கிறது 8 மணிக்குன்னா இருட்டாக தான் இருக்கும், அது ஜட்ஜுக்கு தெரியும். அன்றைக்கி 8 மணி, அன்றைக்கி இருட்டாக இருந்தது நம்ம சொல்லணும் இல்லை. அந்த மாதிரி நோன் டு ஆல் ஃபேக்ட்டு நீங்கள் ப்ரூஃப் கொண்டு வர வேண்டாம், கோர்ட்டை எடுத்துக்கிடுவோம். அது இல்லாத எவிடன்ஸுகளை எப்படி கொண்டு வரணும்னா ஓரல் எவிடன்ஸு, டாக்குமெண்ட். வாய் வார்த்தையாக கொண்டு வரலாம் அல்லது டாக்குமெண்ட்டாக கொண்டு வரலாம். டாக்குமெண்ட்டுங்கிறத பின்னால் பார்க்கலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட்டை சாட்சி கொண்டில் நின்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ரைட்டு. ஒரு ப்ராமிசர் நோட்டை கொண்டு போய் கொடுக்கிங்க, அது டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப். அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபு எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரூல் தான். பார்த்தவன் கேட்டவன் வந்து சொல்லணும், அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஹியர்சே வந்து ஓரல் எவிடன்ஸில் சொல்லாதான்னு ஒதுக்கியாச்சு. ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட், நேரடியாக பார்த்ததா சொல்லு, இல்லை அவன் என்கிட்ட சொன்னான் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. டைரெக்டாக உள்ளதை தான் ஓரலில் சொல்லணும். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸுங்கிறது நம்ம டாக்குமெண்ட்டை கொடுக்கக்கூடியது. அதில் 2 விதமாக இருக்குது, ப்ரைமரி ஆர் செகண்டரி. இப்போ டாக்குமெண்ட்டே கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா அது ப்ரைமரி. டாக்குமெண்ட் இல்லை, செகண்டரி தான் இருக்குது அப்படின்னா அது செகண்டரி. உதாரணம், ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் ஒரிஜினலில் ஒரு பார்ட்டிகிட்ட இருக்குது, அடுத்த பார்ட்டி கையில் அது இல்லை, அவர் காப்பி தான் வச்சுருக்காரு. அப்போ அவர் ப்ரூஃப் பண்ணணும், ஒரிஜினல் அவங்க கையில் இருக்குது, அவர் தரமாட்டேங்காரு, அதனால் இந்த செகண்டரியை நீங்கள் வச்சுக்கிடுங்க. செகண்டரியை எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் ஏன் கொண்டு வர முடியலை அதை சொல்லு, முதல்ல அதை ப்ரூஃப் பண்ணு, அதுக்கு பிறகு தான் நீ செகண்டரியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போது 2 விதமான டாக்குமெண்ட்டை பார்க்க. ஓரல் டாக்குமெண்ட்டு எப்பவும் டைரெக்டாக இருக்கணும், ஓரல் எவிடன்ஸு டைரெக்டாக இருக்கணும். எவிடன்ஸு மேபி ஓரல், வாய் வழியாக சொல்லக்கூடியது, நேரடியாக கேட்டவங்க சொல்லணும். டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது 2 விதமாக இருக்கும், ப்ரைமரி செகண்டரி. ஒரிஜினலாக இருக்கிறது ப்ரைமரி, இல்லை அது கிடைக்காத பட்சத்தில் செகண்டரியை கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த விஷயங்களோ. 3வது ஒன்று இருக்குது, அது வந்து ரியல் எவிடன்ஸ்னு சொல்லக்கூடியது. டாக்குமெண்ட்டும் இல்லை, டாக்குமெண்ட்டில் சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். உதாரணம், ஒருத்தர் ப்ராமிசர் நோட்டு கொண்டு வராரு, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் அவருக்கு லைபிலிட்டி இருக்குது, இவருக்கு ரைட் இருக்குன்னு. அதே சமயத்தில் ஒரு கத்தி, இது கொலைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கத்தி அப்படின்னு கொண்டு வந்து பார்த்தாங்கன்னா அது ஓரல்லையும் வரல, டாக்குமெண்ட்லையும் வரல. அதனால் சில எவிடன்ஸுகள் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இது ரியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மெட்டீரியல். ஆனால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இப்படி ஒரு வகையே வைக்கலை. ஏன் வகையாக வைக்கலை? இதை தனியாக ப்ரூவ் பண்ண முடியாது, வேறு யாராவது ஒருத்தர் வந்து தான் ஐயா இதுதான் அப்படின்னு சொன்னால் தான் அங்கே எடுக்க போகிறாங்க.
இப்போ மர்டருக்கு உபயோகித்தா கத்தியை கொண்டு போய் நம்ம எவிடன்ஸாக வைக்கோம், இது ஒரு எவிடன்ஸை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. அதை எவிடன்ஸாக எடுக்க முடியாது. எப்போ எடுக்க முடியும்? அதை ஒருத்தர் பார்த்து இந்த கத்தியால் நான் அவரை குத்தும்போது பார்த்தேன்னு சொன்னால் அந்த கத்திக்கு வேல்யூ, அந்த கத்தி எவிடென்டரி வேல்யூ வருது. அதனால் இந்த ரியல் எவிடன்ஸ்னு சொல்லக்கூடியது ஓரலும் டாக்குமெண்ட்டும் இல்லாத விஷயத்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அதை பற்றியே பேசலை. ஏன்னு சொன்னால் அது தனிப்பட்ட வகையில் அது எவிடன்ஸாக நிற்க முடியாது. ஏதாவது ஒரு மனிதர் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னால் தான் இதை ஏற்றுக்கிட முடியும். ஒரு ஸ்டோலன் ஆர்டிக்கல் இருக்குது, இந்த நகையை திருடிட்டு வந்துட்டான், நகையை எவிடன்ஸாக கொண்டு வைக்கும். அப்போவும் என்ன செய்யணும்? அந்த அம்மா வந்து ஐயா என் கழுத்தில் கிடந்த செயினி வந்தான் வாங்கிட்டு வந்தான் பிடுங்கிட்டு போனான் அப்படின்னு சொன்னால் தான் எவிடன்ஸ் வருது. அது எவிடன்ஸாக இருந்தால் கூட அங்கே ஒரு ஓரலோ டாக்குமெண்ட்ரியோ எவிடன்ஸ் வேணுங்கிறத சொல்லுவாங்க. இனி யார் கொண்டு வந்து கொடுக்கணும், யார் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கு. பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பற்றி சொல்லுவாங்க, யார் அதை செய்யணும். இது நார்மல் ஜென்ரல் தான். அது பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு நீங்கள் படிக்கல, ரொம்ப கஷ்டமாக படித்தா கூட அதில் என்ன இருக்குது, தான் தோற்று போயிடுவோம், இதுக்கு மேலே என்னால் ஜெயிக்க முடியாது நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் எவிடன்ஸை கொண்டு வா. ஓம் பர்டன் யார்கிட்ட இருக்குது, எவன் தோற்று போகிறான்னா அவனுக்கு இருக்குது. இப்போ உள்ள ஒரு ப்ராமிசர் நோட்டை கொண்டாந்து கொடுத்தாச்சு, பேஸ்ட் ஆன் ப்ராமிசர் நோட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா நீ பணம் வாங்கினது உண்மை தான், கடன் வாங்கினது உண்மை தான். இப்போ யார் ஜெயிக்கா? அந்த ப்ராமிசர் நோட்டை கொண்டு வந்து நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுதவர் ஜெயிக்க போகிறார். அப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன போகுது, அடுத்தவங்க கையில் போகுது. ஐயா அது அப்படி இல்லை, நான் இப்படி என்ன கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க அப்படின்னா அவர் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்பவும் ஜெயித்தவனுடைய பர்டன் ஆஃப் கொடுத்து ஒருத்தர் அவர் பாகத்தை நிலைநிறுத்தி விட்டார்னா ப்ரூஃபாக அடுத்தவனுக்கு போகுது. அப்போது எவிடன்ஸுகளை எப்படி விட்னஸை எப்படி எக்ஸாமின் பண்ணணும், இதனுடைய எஃபெக்ட் சப்சக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸில் எப்படி இருக்கும், இதெல்லாம் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுது. இதை எவிடன்ஸ் ஆக்டை ஜேம்ஸ் ஸ்டீஃபன்கவர் தான் கொண்டு வந்தார். இப்போ இந்தியன் பீனல் கோடை மெக்காலே கொண்டு வந்த மாதிரி இதை இவர் கொண்டு வந்தார். இவரை பற்றி நீங்கள் டைம் கிடைக்கும்போது ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர், எவிடன்ஸ் ஆக்ட்னு போட்டாலே இவர் தான் வரும். விக்கிபீடியாவில் பாருங்கள், இவரை பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்காரு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷியல்னு சொல்லிட்டு, கோர்ட் மார்ஷியல் வந்து ஆர்மி ஆக்டு, நேவல் டிசிப்ளின் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். இனி நம்ம இன்டர்பிரிட்டேஷனை பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் நிறைய கொடுக்கல, இதில் பார்க்கலாம் என்னான்னு. இப்போ நம்ம பொதுவாக எவிடன்ஸ்னால் என்னங்க ஒரு ஐடியா பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்து போகலாம். ஏதாவது கேட்குங்களா? பொதுவான விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதைத்தான் நம்ம டீப்பாக, இது பேசிக் பிரின்சிபிள். எவிடன்ஸுங்கிறது புதுசாக ஒன்றும் இல்லை, கான்செப்ட் தான், காமன் சென்ஸ். இது உண்மையாக இருந்தால் கோர்ட்டில் ஏற்றுக்கிடுவாங்க, நம்மளே நினைக்கக்கூடிய அளவில் உள்ள விஷயங்கள் தான். இது சந்தேகம் இருந்தால் கேட்குங்களா? நான் போட்ட அடுத்தது ஒருத்தர் ஒன்றும் கேட்கல. நான் அடுத்து போகிறேன். இன்டர்பிரிட்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா ஆக்டிலையும் செக்ஷன் 2ங்கிறது இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும், இதில் செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷனாக இருக்குது. கோர்ட்டுன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஃபனிஷன். கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஆல் பர்சன்ஸ் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ். ஆர்பிட்ரேட்டரை இதில் சேர்க்கலாம். லீகலி ஆத்தரைஸ் டு டேக் எவிடன்ஸ். சட்டப்பூர்வமாக சாட்சியங்களை எடுக்கிறதற்கு அனுமதிக்கப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டு, ஜட்ஜி எல்லோரும் வராங்க. ஆர்பிட்ரேஷனை இதில் எடுக்கலை. ஆர்பிட்ரேஷனை பற்றி ஏற்கனவே ஐபிசி கிளாஸில் பேசியிருந்தேன். ஆர்பிட்ரேஷன்னா என்னங்கிற ஒரு விஷயமாக சொல்லியிருந்தேன். இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அது புரியாது. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உரிமையை நிலைநாட்ட அவர்கள் போக வேண்டிய இடம் கோர்ட்டு. எல்லா இடமும் கோர்ட்டுக்கு போவாங்கங்கிறதுனால அதில்
ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது செய்யணும், கோர்ட்டுக்கு வர வேண்டிய வழக்குகளை குறைக்கணுங்கிறதுனால நீங்களாக ஏதாவது பேசி முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்டுன்னு. இதில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் டெலிவரி சேனல்னு சொல்லுவாங்க. அதாவது தனியாக வச்சுக்கிடுவாங்க, ஒரு நீதிமன்றத்துக்கு வராமலே சில வழக்குகளை முடிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நெகோஷியேஷன், அதாவது ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணக்கூடியது. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, மூணாவது ஒரு மனிதர் இருப்பார், அவர் ரெண்டு பேரையும் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு வருவார். அவர் தலையிட மாட்டார், அவர் முன்னிலையில் இவங்களே பார்த்து பேசி முடிச்சுக்கிடுவாங்க. உதாரணம், ஊரில் பெரியவங்க ஒருத்தர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுவாங்க. மூணாவது தான் கன்சிலேஷன். அது வந்து ஒரு அரசாங்க அதிகாரி, கொஞ்சம் பவர்ஃபுல் பர்சன். இப்போ எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் சண்டை வந்தோன்னா கன்சிலேஷன் ஆஃபீஸர் வராரு. ஆர்பிட்ரேஷனுங்கிறது இவங்களே ஒரு ஆளை என்ன செய்தாங்க, எனக்கு பதிலாக நீங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள பிரச்சனையை நீங்களே விசாரித்து முடிவு பண்ணுங்க, உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுதோம் அப்படின்னு. ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருப்பார், அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க, சொத்து பிரிக்கையில் நான் சொல்லுவேன்ப்பா இதை நீ எடுத்துக்கோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இதுதான் கான்செப்டு. இது வந்து ரொம்ப ஃபார்மலாக வேண்டாம், இன்ஃபார்மலாகவே அவங்க நடத்தி முடிச்சுக்கிடட்டுங்கிறதுனால இங்கே ஒரு கன்செஷன் கொடுக்காங்க, நீ இது வேண்டாம் நீங்களாகவே பேசி முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படிங்காங்க. அடுத்தது ஃபேக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும். ஃபேக்ட்டுங்கிறத டிஃபைன் பண்ணோம். ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்னன்னு சொல்லலாம், இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னா, எனிதிங் எது வேணாலும் இருக்கலாம். ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ஒரு பொருட்கள் என்ன நிலையில் இருக்கிறது. ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பில் இருக்கிறது. கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு பை த சென்ஸ், உங்கள் புலன்களால் அறியக்கூடிய விஷயங்கள். ஒரு விஷயம் அல்லது அது இருக்கக்கூடிய நிலை, அவற்றிற்கான தொடர்புகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ், அவருக்கு உணர்வில் உள்ள விஷயங்கள் அப்படின்னு டெஃபனிஷன் கொடுத்துருக்கான். ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்ட் பை த சென்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகளால் உணரக்கூடியவை, பார்க்கக்கூடும், அல்லது ஸ்மெல்லு நீங்கள் செய்யக்கூடியது, அது ஒரு விஷயம் ஃபேக்ட். ஒரு திங்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டரில் இருக்குங்கிறது ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். அந்த இடத்துல அந்த இண்டஸ்ட்ரி காரணம் ஒரு ஸ்மெல் வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் திங்ஸு. அங்கே இந்த ஸ்மெல் வந்துங்கிறது ஒன்று நம்ம மூக்கினால் உணர்கிறோம். ஒரு பொருள் அல்லது ஒரு பொருட்கள் இருக்கக்கூடிய நிலை அல்லது அவற்றிற்குள்ளேய தொடர்புகள், இது கண்ணாலோ காதாலோ மூக்காலோ உடம்பாலோ உணரக்கூடிய விஷயமா இருக்கணும். ரெண்டாவது டெஃபனிஷன்லேயே ரெண்டாவது சொல்லுவாங்க, எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் ஹீ இஸ் கான்சியஸ். ஒரு மென்டல் கண்டிஷன், அது அவர் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ஒரு ஃபேக்ட் அப்படின்னு. இது எதுக்காக இந்த மென்டல் கண்டிஷன் வருதுங்கிறத இந்தியன் பீனல் கோடு பார்த்துருந்தோன்னா புரியும். எல்லாத்துலேயும் அங்கே என்ன, ஒரு குற்றம் செய்யும்போது நாலேஜ் வேணும் அல்லது இன்டென்ஷன் வேணும். உதாரணம் சொல்ல போனால் நிறைய இடங்களில் எழுதலாம் டிஸ்ஆனஸ்ட்லி, ஃப்ராடுலண்ட்லி, அதெல்லாம் மென்டல் கண்டிஷன். ஃப்ராடுலண்ட்டாக அவர் செய்தாருங்கிறது மென்டல் கண்டிஷன். டிஸ்ஆனஸ்டாக இருந்தாராங்கிறது நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாது, காதாலையும் கேட்க முடியாது, ஆனால் அவனுடைய மென்டல் கண்டிஷன் அது. அப்போ ஃபேக்ட்டுங்கிறத ரெண்டு வகையாக சொல்லுதாங்க. ஒன்று எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ்.
கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு, காணக்கூடிய, உணரக்கூடிய, கேட்கக்கூடிய விஷயங்கள் அல்லது அவை இருக்கும் நிலைகள் அல்லது அவற்றிற்குள்ளே தொடர்புகள். ரெண்டாவது விஷயம் மனநிலை. இதை மனநிலையெல்லாம் ஃபேக்ட்னு சொல்லணும், எப்படி ப்ரூஃப் பண்ணுங்கிறது பின்னால் வரும். அது நம்ம பார்க்கும்போது சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு தான் செய்ய முடியுங்கிறது. ஒரு கொலையை நோக்கத்தோடு செய்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு ஃபேக்ட், இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன் இருக்குங்கிறது எப்படி எவிடன்ஸில் கொண்டு வர முடியும்? அவனுக்கு ஏற்கனவே சண்டை ஒரு இடத்துல நடந்தது, இவனை அடிக்க போனான், அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அவங்களுக்குள்ள முன்விரோதம் இருந்தது, சொத்து தகராறு இருந்தது. இந்த விஷயங்களை வச்சு நம்ம என்னத்தை கொண்டு வரோம்? மென்டல் கண்டிஷனை ஒரு ஃபேக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்க. இது மென்டல் ஃபஸ்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? ஃபிசிக்கல், பர்சீவ்டு பை சென்சஸ், நம்மளுடைய உணர்ச்சிகளால் உணரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. அது ஃபிசிக்கல் விஷயம். ரெண்டாவது விஷயம் சைக்கலாஜிக்கல். ஒரு வார்த்தையை பேசினாருங்கிறது நம்ம காதால் கேட்கும், அதை கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வைக்கும். ஒரு பொருட்கள் அங்கே அடுக்கப்பட்டு இருக்கின்றன, அல்லது இந்த திருடப்பொருட்ட பொருள் அவன் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். இதெல்லாம் ஃபிசிக்கல், நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம். இதை ஃபஸ்ட்டு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு ரெண்டாவது கேட்டகரியில் என்ன வைக்காங்க? மென்டல் கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. எ பர்சன் இஸ் கான்சியஸ், அவனுக்கு தெரியுது, உணர்கின்றான் நம்ம இப்படி ஒரு நிலையில் இருக்கோம் அப்படின்னு. இட் இஸ் அன் இன்டர்னல் ஃபேக்ட் சப்ஜெக்ட் டு கான்சியஸ்னஸ். இது நம்மளால் ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு ஃபேக்டான்னு எடுக்கலாம், எடுத்தாலும் நம்ம எதை செய்யணும்? வேறு வழி விழாமல் தான் செய்யணும். உதாரணம் சொல்ல போனால், அவனுக்கு அப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தது, அவனுக்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் இருந்தது, அவன் குட் ஃபெய்த்தில் செய்தாங்கிறது ஒரு ஃபேக்ட்டு, ஃப்ராடுலண்டாக செய்தாங்கிறது ஒரு ஃபேக்ட்டு, ஒரு வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் தான் உபயோகிச்சாங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. ஒரு பெண்ணை போய்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பாட்டு பாடுதான், நான் சினிமா பாட்டு தானே பாடுதேன் அப்படின்னு அவன் சொல்லலாம். ஆனால் அந்த சினிமா பாட்டு, அந்த வார்த்தை அந்த பெண்ணோட ஒத்து வர மாதிரி ஒரு வார்த்தை பாடுதான்னா அவன் அந்த வார்த்தையை அந்த இடத்துல அப்படி தான் உபயோகிச்சாங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது ஒரு ஃபேக்டாக. இப்படி தான் ஒரு ஃபேக்ட்டுங்கிறது ரெண்டு விஷயமான விதிகளை கொண்டு வராங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸு, கண்ணால் காணக்கூடியது, பார்க்கக்கூடியது, ஒரு ஸ்டேட் ஆஃப் திங்ஸு, ரிலேஷன் ஆஃப் திங்ஸுங்கிறது. ரெண்டாவது விஷயமாக நம்ம கொண்டு வரக்கூடியது மனசில் உள்ளது, அவனுடைய மென்டல் என்ன நினைக்காங்க அப்படிங்கிற கிடைக்கும். ஒரு ஃபேக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அவனை கொன்றான் என்பது பாசிட்டிவ், அவனுக்கு கொல்லப்பட்ட கத்தி காணவில்லை என்பது நெகட்டிவ். ஒரு ஃபேக்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமா இருக்கலாம். இதில் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நிறைய வரக்கூடியது. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. The means and includes அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது டெஃபனிஷன் சொல்லக்கூடியது இன்க்ளூசிவ் டெஃபனிஷன்ஸ்னு வரும். இது இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுவும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கோர்ட்டு வேணுமானா வேறு ஏதாவது கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டெஃபனிஷன் வர இடங்கள்ல இது இன்க்ளூசிவ் டெஃபனிஷன், அதனால் அது எக்ஸாஸ்டிவ் அல்ல, இது மட்டும்தான் அப்படின்னு இல்லை, இது கூட இதையும் கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு எங்கெங்கே இன்க்ளூசிவ் டெஃபனிஷன் கொடுக்காங்களோ அங்கே கோர்ட்டுகள் வேணுமானா வேறு விஷயங்களை சேர்த்துக்கிடுவாங்க. இது நிறைய இடங்களில் வரும். சிலதில் மீன்ஸே சொல்லாமல் இட் இன்க்ளூட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இன்க்ளூட்ஸ்னு சொல்லும்போது கோர்ட்டு வேறையும் கொண்டு வருவாங்க. போகலாம் அடுத்து. சந்தேகம் இல்லையே, தான் மேஜர். இந்த ஃபேக்ட்டுங்க வார்த்தை இனி ஆயிரக்கணக்கில் வர மாதிரி தான் வரும். எங்கேயும் ஃபேக்டர் தான் வரும். ஃபேக்ட்டுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. அதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்து போக போகிறோம். இதுதான் பேசிக் எவிடன்ஸில் தொடக்கத்தில் வாரது ஃபேக்ட்டு. ஃபேக்ட்டுன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஃபேக்ட்டுங்கிறது ரெண்டு, ஸ்டேட் ஆஃப் திங்ஸு அல்லது ரிலேஷன் ஆஃப் திங்ஸு. ரெண்டாவது அவனுடைய மனநிலை சம்மந்தப்பட்டது. மனநிலை சம்மந்தப்பட்டது எவிடன்ஸுக்கு கொண்டு வரும்போது நம்ம எப்போவுமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இனி ரெலவெண்ட்டுங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க.
Relevant is defined as one fact is said to be relevant to another when the one is connected with the other in any of the ways referred in the provisions of this act relating to the relevancy of facts. ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. அப்போ ரெலவெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். ரெலவெண்ட்னா ஒன் ஃபேக்ட் இஸ் செட் டு பி ரெலவெண்ட் டு அனதர். ஒன்று மற்றொன்றோடு தொடர்புடையது எப்போ? connected with the other in any of the ways referred in the provisions of this act. இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒன்றுக்கொன்று தொடர்புடையன என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் அவை தொடர்புடையன. அப்போ நான் சொல்லாத விஷயத்தை நீ தொடர்புடையதுன்னு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லும். அப்போ அவங்க கோர்ட்டு கொண்டு போனீங்கன்னா ரெலவெண்ட்டுன்னு சொல்லுது. எது ரெலவெண்ட்டு? செக்ஷன் 5லேருந்து 55 வரைக்கும் 51 செக்ஷனில் சொல்லுவாங்க எது எது ரெலவெண்ட்டு, எதை எதை கோர்ட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே வந்ததுன்னா அது ரெலவெண்ட்டு. அதுக்குள்ளே வர விஷயம் ரெலவெண்ட் ஃபேக்ட்டு அப்படிங்கிறத சொல்லும். இப்போ ஒரு அக்யூஸ்டு கொலை பண்ணார், சென்னையில் கொலை, அந்த தேதியில் அவர் டெல்லியில் இருக்காருன்னு சொன்னேன், அது ரெலவெண்ட் ஃபேக்ட். அதை தான் எவிடன்ஸ் ஆக்டில் பெர்மிட் பண்ணுவாங்க. ஃபேக்ட் அதர்வைஸ் ரெலவெண்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்காங்க. அப்படி உள்ள விஷயங்களில் வருது. அப்போது ரெலவெண்ட்னா என்னன்னா எவிடன்ஸ் ஆக்டில் எங்கெங்கே ரெலவெண்ட்டுன்னு சொல்லுதோ அதெல்லாம் ரெலவெண்ட்டு அப்படின்னு அது சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரே டிரான்சாக்ஷனில் இருந்தால் ரெலவெண்ட்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட்னா ரெலவெண்ட் அப்படின்னு செக்ஷன் 5லேருந்து 55 வரைக்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெலவெண்ட். இப்போது கம்பை வச்சு அடித்தது காரணம் காயம் ஏற்பட்டது, காயம் ஏற்பட்டதுக்கு காரணம் அவர் இறந்தார், இதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட். அடித்ததை காட்டலாம், காயம் ஏற்பட்டதை காட்டுதும், இறந்தாருங்கிறத காட்டும். இது மட்டுமல்ல, சில விஷயங்களில் இது நடந்தது அப்படிங்கிறத அது சம்மந்தமான, உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்து ஒரு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத காட்டலாம். இப்போ இல்லை பழைய ஜட்ஜ்மெண்ட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டலாம். அந்த ரெலவெண்ட் ஃபேக்டரை நம்ம எதுக்கெல்லாம் உபயோகிக்கலான்னா, இந்த ரெலவெண்ட் ஃபேக்டரை வச்சு அந்த ஃபேக்ட் நிச்சயம் நடந்ததுன்னு ப்ரூவ் பண்ணலாம் அல்லது நடக்கலான்னு ப்ரூவ் பண்ணலாம். ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு ரெலவெண்ட்டு. எப்போ ரெலவெண்ட்டு? இவனுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, இவங்களுக்கு உள்ள குழந்தைய அது லெஜிட்டிமேட்டாக இல்லெஜிட்டிமேட்டாக அப்படின்னு ஒரு இஷ்யூ நடக்குன்னா அந்த இடத்துல மேரேஜ் ஃபேக்ட் சர்டிஃபிகேட் என்ன செய்யுது? அதை ப்ரூஃப் பண்ணுது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். அது ப்ரூவ்ஸ் ஆர் டிஸ்ப்ரூவ்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அதர் ஃபேக்ட்ஸ். ஒரு ஃபேக்ட்டு உண்மையாக இருந்ததா அல்லது இல்லை என்றா, இல்லாமல் இருந்ததா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணதுக்காக வருது. அது தானே ப்ரூஃப் பண்ணலாம் அல்லது வேற ஒரு விஷயங்களோட பொறுத்து ப்ரூஃப் பண்ணலாம். ரெலவெண்ட்டுங்கிறதுனா அதோடு தொடர்புடையது. இதனுடைய நோக்கம் தொடர்புடைய விஷயங்களை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணலாம். இவனும் கல்யாணம் முடிச்சிருக்கானா இல்லையாங்கிறது ஒரு இஷ்யூ. அப்போது என்ன செய்தோம், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார் கையில் இருக்க ரெஜிஸ்டர் தூக்கிட்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கும். அந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாலனாலும் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு என்ட்ரி ரெலவெண்ட். ஏன்? அது இவங்களுடைய கல்யாணம் நடந்ததா இல்லையாங்கிறத காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறனால ரெலவெண்ட்டு. ரெலவெண்ட்னா என்ன? எவிடன்ஸ் ஆக்டில் எது ரெலவெண்ட்னு சொல்லியிருக்கோ அதான் ரெலவெண்ட்டு. அதைத்தான் ஒரு சின்ன டெஃபனிஷனாக மொத்தத்திலே முடிச்சிட்டாங்க. இனி ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அப்படின்னா அந்த இதில் என்ன தான் விஷயம் நடக்க போகுது, என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குள்ள இஷ்யூ என்ன, இதை சொல்லுது தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஃபேக்ட் இன் இஷ்யூ மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபேக்ட் ஃப்ரம் விச் எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ், அது தானாகவோ அல்லது மற்றுள்ள வேறு ஃபேக்டோடு சேர்ந்தோ, எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் எனி ரைட், லைபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி அசெப்டட் ஆர் டினைட். ஒரு உரிமை அல்லது கடமை
அல்லது ஒரு நேச்சர் ஏதாவது ஒன்று இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அது இருக்குன்னு சொல்லுறதுக்கு அல்லது இல்லைன்னு சொல்லுறதுக்கு அந்த ஃபேக்ட் தான் முக்கியமானது அப்படின்னா அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. எனி ஃபேக்ட் ஃப்ரம் விச் எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் கனெக்ஷன், ஒரு இஷ்யூ ஒரு ஃபேக்ட், அந்த ஃபேக்ட் வச்சு தான் நம்ம அவனுக்கு அங்கே ரைட் இருக்கா அவனுக்கு அங்கே லைபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஃபனிஷனை பார்க்கலாம். ஒருத்தர் ப்ராமிசர் நோட்டை வச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, எனக்கு இவன் பணம் தரணும் அப்படின்னு. இது ஃபேக்ட் இன் இஷ்யூ. என்னது, அவர் ப்ராமிசர் நோட்டு எழுதி கொடுத்துருக்காருங்கிறது ஃபேக்ட் இன் இஷ்யூ. பாரோ பண்ணியிருக்காராங்கிறது ஃபேக்ட் இன் இஷ்யூ. எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ். பை இட் செல்ஃப் ப்ராமிசர் நோட் இட் செல்ஃப் அல்லது வேறு அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அது வழியாக த எனி ஃபேக்ட் ஃப்ரம் விச் எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ், வேறு ஃபேக்ட்ஸோட. எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இருக்குது அல்லது இல்லைன்னு சொல்லக்கூடியது. எதை இருக்குது எதை இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, ஒரு ரைட் இருக்குது அல்லது ஒரு லைபிலிட்டி இருக்குது. அசர்டட் ஆர் டினைடு, அது கிளைம் பண்ணுதாங்க அல்லது மறுக்காங்க, அதுக்காக உள்ள விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடும். அப்போது ஃபேக்ட் இன் இஷ்யூங்கிறது ஒரிஜினலாக எந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களோ அதுதான் விஷயம். அவன் பாரோயர் பணம் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது ஃபேக்ட் இன் இஷ்யூ. கடன் வாங்கினார் என்பது ஃபேக்ட் இன் இஷ்யூ. கொலை செய்யப்பட்டது என்பது ஃபேக்ட் இன் இஷ்யூ. அவர் கொலை செய்தார் அப்படிங்கிறது ஃபேக்ட் இன் இஷ்யூ. இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை ப்ரூஃப் பண்ணதுக்கு வேறு ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் வருது. அவன் கத்தி வாங்கினா முன் விரோதம் இதெல்லாம் வருது. எது முக்கியமான விஷயமோ அது ஃபேக்ட் இன் இஷ்யூன்னு வருது. ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒருத்தர் பி இஸ் லைபிள் ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் கமிட்டிங் மர்டர். ஆல் ஃபேக்ட்ஸ் விச் மே லீட் டு ஹிஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் ஆர் ஆல் ஃபேக்ட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் பி டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஆர் ஃபேக்ட் இன் இஷ்யூ. கொலை குற்றத்திற்காக ஒருத்தர் ஸ்டேஷனில் இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இப்போ என்ன ஃபேக்ட் இன் இஷ்யூ, என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அவர் தண்டிக்கப்படுவாரோ அது ஃபேக்ட் இன் இஷ்யூ. என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அவர் தண்டிக்கப்பட மாட்டாரோ அது ஃபேக்ட் இன் இஷ்யூ. அவரை கொலை குற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காஸ்ட் டெத்து, அவருக்கு கொலை செய்தார் என்பது ஃபேக்ட் இன் இஷ்யூ. அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்தது ஃபேக்ட் இன் இஷ்யூ. அல்லது இவர் என்ன செய்வார், எனக்கு இன்டென்ஷன் இல்லை, எனக்கு கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவொகேஷன், புறத்தூண்டுதல் காரணமாக திடீரென்று ஏற்பட்ட புறத்தூண்டுதல் காரணமாக நான் கொன்றேன். இவர் அப்படி சொன்னதுனால என்ன செய்தார், தண்டனையிலிருந்து வெளியே போக பார்க்கார். அதுவும் கூட புறத்தூண்டுதல் இருந்ததா ஃபேக்ட் இன் இஷ்யூ. இல்லை எனக்கு மனநிலை சரியில்லாத நிலையில் இருந்தேன் ஃபேக்ட் இன் இஷ்யூ. அப்போ அந்த எது இருந்து அங்கே ஒரு லைபிலிட்டி வருதோ, எது இருந்து அங்கே ஒரு ரைட்ஸ் வருதோ அதெல்லாம் ஃபேக்ட் இன் இஷ்யூவில் வருது அப்படிங்கிறத சொல்லலாம். இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சாப்டர் 17 ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூங்கிறது என்னன்னா சார்ஜ், அதுதான் சார்ஜ் ஃப்ரேமிங்கு அங்கே வருது. அதே மாதிரி ஆர்டர் 14 ரூல்ஸ் 1 to 7 ஃபேக்ட் இன் இஷ்யூவை ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னு அங்கே வருது. இப்போ ஃபேக்ட் இன் இஷ்யூவுக்கும் ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேக்ட் இன் இஷ்யூன்னா இதை நெசசரி இன்க்ரீடியண்ட், இதை வச்சு தான் ஒருவனுடைய ரைட்டே ஒரு லைபிலிட்டியோ முடிவு பண்ண போகிறோம். அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் என்பது ஃபேக்ட் இன் இஷ்யூ. அப்போ ரெலவெண்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூ வரும். ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் என்னது, அவனுக்கு முன்விரோதம் இருந்தது, அவன் துப்பாக்கியை வாங்கியிருந்தான், வாங்கி வீட்டில் வச்சுருந்தான், இதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட். மெயின் ஃபேக்ட் என்ன, துப்பாக்கியால் சுட்டான் அப்படின்னு. இது பிரின்சிபல் ஃபேக்ட், மீதியெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்டை எவிடென்ஷியரி ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்ட் இன் இஷ்யூன்னா இஷ்யூ தட் மேட்டர்ஸ் ஆர் இன் டிஸ்பியூட், அல்லது எந்த மேட்டர் வச்சு லைபிலிட்டி வருதோ அப்படிங்கிறத ஃபேக்ட் இன் இஷ்யூ. அடுத்தது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர், ஏதாவது ஒரு விஷயம்.
எக்ஸ்பிரஸ் ஆர் டிஸ்கிரைப்டு, எழுதியிருக்கலாம் அல்லது குறியீடு மூலமாக தெரிவிக்கலாம். அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ், எது மேலே வேணாலும் இருக்கலாம். பை மீன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ், மார்க்ஸ் ஆர் மோர் தேன் ஒன் ஆஃப் தீஸ் இன்டென்டட் டு பி யூஸ்டு விச் மே பி யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த மேட்டர். அந்த விஷயத்தை பதிவு செய்வதற்காக, அப்போ ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்காக எழுத்தாலோ அல்லது படங்களாலோ குறியீடுகளாலோ அல்லது இவற்றுடைய காம்பினேஷனாலோ எதன் மீது எழுதப்பட்டாலும் அது எக்ஸ்பிரஸாக இருக்கலாம் அல்லது டிஸ்கிரைப்டாக இருக்கலாம், அது ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு. உதாரணம், ஒரு கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க, அதுவும் டாக்குமெண்ட். இதில் இந்தியன் பீனல் கோடில் ஒரு கேஸ் வருது. இதில் ஒருத்தன் என்ன செய்தான்னா, ஃபாரஸ்ட்டில் மரங்களை வெட்டி கொண்டு போகணும். மரங்களை வெட்டி கொண்டு போகும்போது மரத்தில் ஒரு குறியீடு போடுவாங்க. அந்த ஒரு மார்க்கு மரத்தில் அடித்தாச்சுன்னா ரேஞ்சர் பெர்மிட் பண்ணிட்டாரு, வெட்டுக்கு இதை தூக்கிட்டு போகலாம், வெட்டிட்டு தூக்கிட்டு போகலாம். இவங்க என்ன செய்தாங்க, இதே மாதிரி ஒரு சீலை செய்து அந்த மரத்தில் அடிக்காங்க. அப்படி மரத்தில் அடிக்கும்போது கவுண்டர் ஃபீட்டிங் ஆஃப் மார்க் அப்படின்னு வருது. கவுண்டர் ஃபீட்டிங் ஆஃப் மார்க்கு யூஸ்டு பை த பப்ளிக் சர்வெண்ட். அப்படி ஒன்றை செய்து அந்த மரத்தில் அடித்தாங்க. அதை கவுண்டர் ஃபீட்டிங் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு வரும்போது அது மரம் டாக்குமெண்ட்டான்னு ஒரு இஷ்யூ வந்தது. அங்கே தான் கோர்ட்டில் சொன்னாங்க, எனி சப்ஸ்டன்ஸ்ன்னு இருக்குது, ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ்ன்னு இருக்குது, நீ ஒரு குறியீடு போட்டிருக்கிறதுல அதனுடைய பர்பஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த மேட்டர். அப்படி ஒரு குறியீடு இருந்தால் அந்த மரம் வெட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாகுது. அதனால் அது கூட டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ். ஒரு மரத்தில் எழுதுனது, எங்கேயோ கிடக்க கல்வெட்டு ஒரு டாக்குமெண்ட் தான், ஏன்னா அங்கே ஒன்று பதிவு பண்ணுவாங்க. சர்வே கல் ஒரு டாக்குமெண்ட் தான். இப்படி எனி சப்ஸ்டன்ஸு ஏதாவது ஒன்று எழுதியிருக்கலாம், அதை ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு, எழுதியிருக்கலாம் அல்லது டிஸ்கிரைப்டு, ஒரு மெட்டல் பிளேட்டில் படம் வரைஞ்ச மாதிரி இருக்கலாம். மேபி எனி சப்ஸ்டன்ஸ், பேப்பர்லையோ கல்லுலையோ. லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ், மார்க்ஸ் ஆர் மோர் தேன் ஒன் ஆஃப் தீஸ். வேர்டு பிரிண்ட் பண்ணலாம், அல்ல கேலி சித்திரம் வரையலாம், இதெல்லாம் ஒரு மேப்பாக இருக்கலாம், இதெல்லாம் கூட டாக்குமெண்ட் தான் அப்படின்னு. இதனுடைய பர்பஸ் என்னவாக இருக்கணும்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் தட் மேட்டர். இதில் இந்தியன் பீனல் கோடில் வர டெஃபினிஷனில் சொல்லுவாங்க, நீட் நாட் பி ஃபார் ரெக்கார்டிங் இன் த கோர்ட் அப்படிங்கிறதும் அங்கே இந்தியன் பீனல் கோடில் வருது. அடுத்த டெஃபினிஷன், எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு. எவிடன்ஸ்னால் என்னங்கிற எவிடன்ஸ் ஆக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கேயும் அப்படி தான், இதுதான் எவிடன்ஸு, இப்படி வந்தால் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ், இதுவும் கூட எவிடன்ஸில் தான் வருது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. மீன்ஸ் இதான் அப்படின்னா, எவிடன்ஸ் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட், எவிடன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸுன்னு. எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் which the court permits or requires to be made before it by witnesses in relation to matters of fact and enquiry. Such statements are oral evidence. இந்த எவிடன்ஸ்னு சொல்லக்கூடியது ஓரல் டாக்குமெண்ட்னு பார்த்தோம், அதை தான் அங்கே டெஃபினிஷன்லேயே கொடுக்காங்க. ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் which the court permits or requires to be made. ஒரு விட்னஸை சொல்லுவதற்கு அனுமதிக்கின்ற அல்லது விட்னஸை சொல்ல வேண்டும் என்று தேவைப்படுகின்ற ஸ்டேட்மெண்ட்டு. இது எது பொருத்தமாக இருக்கணும்? இன் ரிலேஷன் டு மேட்டர்ஸ் ஆஃப் ஃபேக்ட் என்கொயரி, கோர்ட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்தான ஸ்டேட்மெண்ட்டு, கோர்ட்டு அனுமதிக்கின்ற ஸ்டேட்மெண்ட்டு அல்லது கோர்ட்டு தேவைப்படுகின்ற ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓரல் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். திஸ் எவிடன்ஸ் மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஓரல் எவிடன்ஸ். இது ஒன்றாவது பார்ட். ரெண்டாவது பார்ட்டு, ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் த இன்ஸ்பெக்ஷன். கோர்ட்டின் முன்பு கோர்ட்டு பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அப்போ இதில் சரியான டெஃபனிஷன் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலே தெரியுது ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரியான டெஃபனிஷன் சொன்னால் பென்தாம் வந்து ஒரு டெஃபனிஷனை போட்டிருக்காரு. அந்த டெஃபனிஷன் வந்து நல்ல டெஃபனிஷனாக இருக்குது. எனி matter of fact, effect, tendency or designs of which when presented to the mind is to produce the mind a persuasion concerning the existence of other fact. A persuasion may be either affirmative or defamative. சில விஷயங்களை உங்களது மனதுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினால், மனசுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, உங்கள் மனது ஒரு விஷயத்தை குறித்து நேராகவோ அல்லது நேர்மறையாகவோ முடிவு செய்ய அவை உபயோகப்படுத்துகின்றன. இதைத்தான் அப்படி டெஃபனிஷனாக கொடுக்காங்க. எனி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், த எஃபெக்ட் ஆர் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஒரு விஷயம், அந்த விஷயத்தினுடைய எஃபெக்ட் அல்லது டெண்டன்சி ஆர் டிசைன்ஸு வென் ப்ரெசண்டட் டு மைண்ட், ஒரு மனசுக்குள்ள கொடுத்தா உங்கள் மனசு எப்படி முடிவு பண்ணும் ஒரு விஷயத்தை குறித்து அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டை உண்டாக்கணும். இப்போ கோர்ட்டில் வந்து அவன் பணம் எனக்கு கடன் வாங்கியிருக்கான்னு சொல்லினீங்கன்னா கேட்கிங்க, அவ்வளோதான். அதையே ஒரு ப்ராமிசர் நோட்டு கொண்டாந்து கொடுத்தாச்சுன்னா நம்ம மனசில் என்ன முடிவு பண்ணுதோம், இவன் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்துருக்கான், இதை பார்க்கும்போது இவன் கடன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அதைத்தான் அவர் பென்தாம் வந்து அவ்வளவு டெஃபனிஷனாக கொடுக்கார். எனி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டு, நான் இதை சேட் பாக்ஸில் போடுறேன் அந்த டெஃபனிஷனை. நல்ல டெஃபனிஷன். அதாவது ஒரு பொருளை பற்றி முடிவு பண்ணதுக்கு, ஒரு விஷயத்தை பற்றி முடிவு பண்ணதுக்கு நீங்கள் அதை கொடுக்கீங்க. அதை வச்சு அந்த மனசு என்ன முடிவு பண்ணுது, இட் பெர்சுவேட்ஸ் த மைண்ட் டு டிசைட் எஸ் ஆர் நோ, இது இருக்குது அல்லது இல்லைன்னு முடிவு பண்ணதுக்காக அது உபயோகிக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபிப்சன் சொல்லுது, எவிடன்ஸ் மீன்ஸ் எ டெஸ்டிமனி வெதர் ஓரல் ஆர் டாக்குமெண்ட் விச் மே பி லீகலி ரிசீவ்டு இன் ஆர்டர் டு ப்ரூவ். சட்டப்பூர்வமாக வாங்கக்கூடிய பொருட்கள், வாங்கக்கூடிய விஷயங்களை, அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவிடன்ஸுன்னு நம்ம டெஃபனிஷன் சொல்லக்கூடியது இட் இஸ் ஏ ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸு அல்லது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் ராம் வர்சஸ் ஸ்டேட்டுங்க ஒரு கேஸு. எவிடன்ஸ் இன்க்ளூட் ஆல் மெட்டீரியல் விச் கேன் லீகலி பி brought பிஃபோர் த கோர்ட் ஃபார் டெசிஷன் ஆஃப் த கேஸ். ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவதற்காக கோர்ட்டுக்கு கொண்டு வருது. அதாவது இதை வச்சு நீங்கள் அந்த கோர்ட்டு விஷயத்தை முடிவு பண்ணுங்க. உதாரணம், இந்த ப்ராமிசர் நோட், அதை வச்சு கோர்ட்டு அவனுக்கு லைபிலிட்டி இருக்கா இல்லையாங்கதா முடிவு பண்ணுதாங்க. இப்படி கோர்ட்டு முன்னால் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் எவிடன்ஸ். கோர்ட்டாக பார்க்கக்கூடிய இல்லை எனக்கு தெரியுங்க விஷயத்தை எவிடன்ஸ் இல்லை அப்படிங்க முடியாது. இதை ஒன்லி ரெலவெண்ட் ஃபேக்ட் தான் கொண்டு வர முடியுங்க நம்ம பார்த்துருந்தோம். அது இல்லாமல் ரியல் எவிடன்ஸுங்க தான் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரெகக்னைஸ் பண்ணல. ஏன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு ஓரலோ இதோ வேணுங்கிறத இருக்குது. இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸுங்கிறது பல வகையாக இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று டைரக்ட் எவிடன்ஸ், நேரடியாக இதுதான், கண்ணால் பார்த்தான், அவன் கொலை செய்தான் நான் பார்த்தேன், அது டைரக்ட் எவிடன்ஸ். இல்லாட்டா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வரலாம். சூழ்நிலை காரணமாக இவர் இதை செய்தார் அப்படின்னு கொண்டு வரலாம். அதுனா கன்க்ளூசிவ் நேச்சராக இருக்கணும். இதை தவிர வேறையே நடந்திருக்காது, இது மட்டும்தான். கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, ரெண்டு பேரும் பூட்டி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. மனைவி கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு இறந்தார், வேற யாரும் அந்த வீட்டுக்குள்ளே போகல. இப்போ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கணவன் தான் கொண்டிருக்கணும். அப்படி சர்க்கம்ஸ்டான்ஸ் நேரடியாக கண்ணால் பார்த்த சாட்சி இல்லை. உள்ளே இருக்காங்க, ரெண்டு பேரும் பூட்டி இருக்காங்க, முந்தின நாள் ராத்திரி உள்ளே போகிறத பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கணவன் வந்து என் மனைவியை யாரோ குத்திட்டாங்க கொன்னுட்டாங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா வேறு யாரும் போகலை. இப்படி உள்ள சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஒரு இறந்த உடம்பு கிடக்கு, பக்கத்தில் ஒருத்தன் துப்பாக்கி புகை போகிற துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிற்கான்.
அப்போ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு அவன் தான் கொண்டிருக்கான்னு இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமலும் மாறலாம். அவன் வேற ஒருத்தன் அவனை கொன்னுக்கிட்டு இருப்பான், கொன்னவனை இவன் துப்பாக்கியால் சுட்டிருக்கலாம், கொன்னுதானே அப்படின்னு சொல்லி அவனை சுட்டிருக்கலாம். இல்லாட்டா போகிறவன் இந்த துப்பாக்கி என்ன கீழே கிடக்குன்னு கையில் தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி உள்ள விஷயங்களும் அங்கே இருக்கலாம். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வரும்போது இது மட்டுமே நடந்தது, இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இப்படி இல்லாமல் அப்படியும் நடந்திருக்கலாம்னா எடுத்துக்கிடக்கூட விஷயம் இல்லை. செக்ஷன் 59 ஓரல் எவிடன்ஸை பற்றி பேசுகிறாங்க எவிடன்ஸ் ஆக்டில். 60 ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ஓரல் எவிடன்ஸ்னால் டைரெக்டாக தான் இருக்கணும், இன்டைரக்டாக நீ கொண்டு வராத, அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரல் எவிடன்ஸு மட்டும்தான் எவிடன்ஸாக எடுத்துக்கிட முடியும், இன்டைரக்ட் எவிடன்ஸை நம்ம எடுத்துக்கிடுறது இல்லை அப்படிங்கிற செக்ஷன் 60 சொல்லியிருக்காங்க. நீ சுட்டதை பார்த்தியா பார்த்தான், இல்லை என்கிட்ட சொன்னான், அவன் தான் கொன்னானா, அவன்கிட்ட சொல்லியிருக்கான், அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லுது ஹியர்சே, அது எடுக்கிறதில்லை. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் 2 விதமாக இருக்குன்னு பார்த்தோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் ப்ரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ். ப்ரைமரின்னா ஒரிஜினலே கோர்ட்டு கொண்டு வர்றது, செகண்டரின்னா அது சார்பாக அது இல்லை சர்டிஃபைடு காப்பி கொண்டு வந்திருக்கேன். இப்போ டாக்குமெண்ட் வீட்டில் இருந்தது, வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு சேல் டாக்குமெண்ட்டு, இப்போ ஒரிஜினல் எங்கேருந்து கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. அப்போ அந்த நேரத்தில் இவர் செகண்டரி எவிடன்ஸாக சர்டிஃபைடு காப்பி கொண்டு போகலாம். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரிஜினல் எப்படி உனக்கு இல்லாமல் போனது, அது ஏன் உன்னால் கொண்டு வர முடியாமல் போனது, அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு இதை கொண்டு வரணும். வீடு தீ எரிஞ்சது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வீட்டுக்குள்ளே டாக்குமெண்ட் இருந்ததுன்னு அந்த பேப்பரை கொடுத்துட்டு ரெண்டாவது செகண்டரி எவிடன்ஸை கொடுக்கணும். செகண்டரி எவிடன்ஸ் அப்போ தான் வாங்குவாங்க. ஒரிஜினல் எவிடன்ஸ் இருக்கையில் ஒரிஜினல் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரூல். ஹியர்சே எவிடன்ஸை எடுக்கதே இல்லை. ஏன் ஹியர்சே எவிடன்ஸை எடுக்குதில்லை அப்படின்னு சொன்னால் காரணங்கள் என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை சொல்லுதவனுக்கு. யாரோ சொன்னதை தான் இவர் கொண்டு வந்து சொல்லுதார், அந்த ஃபீலிங் இருக்காது. சாட்சி கூண்டில் ஏறி ஐயா நான் சொல்லுதான் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல ஃபீலிங் அவன் இல்லை, அவன் கேஷுவலாக பேசிட்டு போயிடுவான். அந்த பேசக்கூடியவன் நான் கொலையை பார்த்தேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான்னா கொலையை பார்த்தேன்னு சொல்லதவன் சாதாரணமாக சொல்லுதான், அவன் சத்தியப்பிரமாணம் செய்துட்டு சொல்லலை. அதனால் அந்த அளவு இருக்காது. அப்புறம் அது உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியாது. சொன்னவன் யாரோ ஒரு ஆள் கோர்ட்டில் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வார்த்தையாக மாறி 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 வரும்போது அங்கே அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருது, செய்திகள் மாறியும் வரலாம். அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு ஃப்ராடு கூட பண்ணுவாங்க அப்படின்னு. இது ஒரு வகையான பிரிவு. டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ரெண்டு வகை. இப்போ வேற ஒரு வகை இருக்குது, ஜுடிஷியல் எவிடன்ஸ். ஜுடிஷியரி முன்னால் கொடுக்கக்கூடிய விஷயம் ஜுடிஷியரி எவிடன்ஸ். கோர்ட்டில் சாட்சி சொல்லுதோம், அது எவிடன்ஸ், ஜுடிஷியரி எவிடன்ஸ். அதே சமயத்தில் வேறு ஒரு இடத்துல கொடுக்காங்க சாட்சி, ஒரு எவிடன்ஸ் கொடுக்காங்க. உதாரணம், ஒருத்தன் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை ஒருத்தர் மரண வாக்குமூலம் கொடுக்காருன்னு வைக்கலாம். அது எவிடன்ஸாக நம்ம பின்னால் எடுத்துக்கிட போகிறோம். அது நான் ஜுடிஷியரி எவிடன்ஸ், நீதிமன்றத்தில் கொடுக்கப்படலாம். அதை வெளியே அதை கொண்டு நம்ம இங்கே கொண்டு கொடுக்கும்போது அது ஜுடிஷியரி எவிடன்ஸாக இருக்குது. பொதுவான ரூல் என்னன்னா, உள்ளதில் நல்லதை கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க, நல்ல எவிடன்ஸை கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறதான். டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கு இந்த எவிடன்ஸ் ஆக்ட் எப்படிலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, பொதுவானது இது எல்லாத்துக்கும். ஆனால் சில செக்ஷனை சிவிலுக்கு மட்டும் வச்சுருக்காங்க, சில செக்ஷனை கிரிமினல் மட்டும் வச்சுருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டோப்பல் கிரிமினலுக்கு இல்லை, சிவில் ப்ரொசீடிங்ஸு மட்டும்தான் வருது. அதே மாதிரி கன்ஃபெஷன்ஸ், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. கேரக்டர் ஆஃப் பர்சன்ஸ் அப்பியரிங் பிஃபோர் த கோர்ட், செக்ஷன் 53, 54, அது கிரிமினலுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ப்ரூஃப் எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறது சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் மாறும். சிவிலில் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்தா போதும். மோஸ்ட் ப்ராபபிளாக இதுதான் நடந்திருக்கும், மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ அப்படின்னு சொன்னால் போதும்.
ஆனால் அங்கேயும் சில விஷயங்களை கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஒரு ஃப்ராடு வந்திருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஒரு வில்லு இருக்குன்னா இதுதான் வில்லு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை 100% ப்ரூஃப் கேட்பாங்க. பொதுவான ரூலு ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ரூஃப், மோஸ்ட் லைக்லி இது நடந்திருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் கிரிமினல் கேஸில் அந்த மாதிரியே இல்லை. இதுதான் நடந்தது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வந்து மாறும். ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து கூட அங்கே இங்கேயும் மாறும். கிரிமினல் கேஸில் ப்ராசிக்யூஷன் என்ன செய்யணும், அது கடைசியாக முடிஞ்சு அவன் குற்றம் செய்தவன் அப்படின்னு நிரூபிக்க வரைக்கும் அவன் தலையில் தான் அந்த நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு. டியூட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் கேஸுகளில் அவன் ஜெயிக்கிறதுக்குள்ள கேஸுகளை கொண்டு வரணும். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. குற்றம் செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்கு கோர்ட்டும் கூட இருக்குது. இவங்க கொண்டு வர எவிடன்ஸு கூட சரியில்லைன்னா கோர்ட்டு இன்னும் எவிடன்ஸை கேட்டு வாங்கி அவனை தண்டிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு டியூட்டி டு பிரிங் த ஃபேக்ட்ஸ் வந்து கிரிமினல் கேஸுகளில் கோர்ட்டுக்கும் கூட இருக்குது அப்படிங்கிற எவிடன்ஸில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் இதோட நிறுத்திக்கிடும். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல கேளுங்க. டைரக்ட் இன்டைரக்ட்டுக்கு இல்லை, நீங்கள் கிளாசிஃபிகேஷனே வேறு. டைரக்ட் அண்டு சர்க்கம்ஸ்டான்ஸ், நேரடியாக பார்த்தது, இன்னொன்று சூழ்நிலை காரணமாக இவன் செய்தார் என்று ப்ரூவ் பண்ணக்கூடியது ஒரு கிளாசிஃபிகேஷன். ரியலுங்க கிளாசிஃபிகேஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இல்லை. அது எந்த மாதிரி விஷயம்னா ஒரு பொருட்களை கொண்டு வருவது. அது தானாக ஒரு விஷயத்தை சொல்லாது, நீங்கள் வேறொருவர் மூலம் அதை சொல்ல வைக்க வேண்டும். ஒரு கத்தி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு சில விஷயத்தை யாருக்கு சொல்லுது, கோர்ட்டுக்கு சொல்லுது. இதுதான் விஷயம், இவனும் கையெழுத்து போட்டிருக்கான், அன்றைக்கி தேதி பணம் வாங்கினான், விஷயத்தை சொல்லுது. ஒரு கத்தியை கொண்டு கொடுக்கும், ஒரு பிளட் சாம்பிளை கொண்டு போய் கொடுக்கும், அதெல்லாம் பொருள். அதை வேற ஒருவர் சொன்னால் தான் அது ஏற்றுக்கிட முடியும். அதைத்தான் ரியல்னு சொல்லுது. அது நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ரெகனைஸ் பண்ணலாம். ஒரு கிளாசிஃபிகேஷனுக்காக, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இப்படியும் கூட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவோம். எவிடன்ஸு கொள்ளுது டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஜுடிஷியல் எவிடன்ஸ், நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ், இப்படி பல விதமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். சொல்லுங்க சார். செக்ஷன் 1ல எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லும்போது ஆர்பிட்ரேஷனுக்கு பொருந்தாதுங்க சார். பட் நாட் டு அஃபிடவிட்ஸ் பிரசன்டட் டு எனி கோர்ட்னு போட்டிருக்கீங்க சார். ஓ, அதை நான் சொல்ல விட்டுட்டேனா? சரி, நான் நாளைக்கு சொல்லுவேன். ஓகே சார். இன்னைக்கு நேரம் ஆகிட்டு நாளைக்கு சொல்லுவேன். ஓகேங்க சார். சொல்லுங்க. ஆர்பிட்ரேஷன் வந்து இந்த எவிடன்ஸ் ப்ராசஸ் இருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லுதீங்களா? இல்லை, ஆர்பிட்ரேஷன் நடக்கும்போது எவிடன்ஸ் பார்ட் வந்து ஆர்பிட்ரேஷன்ல கோர்ட் மாதிரி நடக்காதாங்க. அது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நீங்களாக பேசி தீர்த்துக்கிடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய ப்ரொசீஜரை அவங்களே முடிவு பண்ணிக்கிடட்டும்னு விட்டுருந்தாங்க. அது ரெகுலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்கில் வராமல் எப்படி என்ன செய்யணும் நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. இந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கலாம், அல்லது ஆர்பிட்ரேட்டர் முடிவு பண்ணி இதான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டாங்க. அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்தால் கோர்ட்டு மாதிரி நீட்டிக்கிட்டே போகும். அவங்களே பார்த்து சீக்கிரம் முடிச்சுக்கிடட்டும் கேஸை அப்படிங்கிறதுக்காக கொடுக்காங்க. டைரக்ட் எவிடன்ஸ் வந்து இருக்காது, கண்ணால பார்த்து சர்ச்சும் நர்ஸும் இருக்காது. ஏன்னா அவங்க யாரும் இல்லாத இடத்துல வச்சு கொலை பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் வந்து குற்றம் பண்ணவனே குற்றம் பண்ணே ஒத்துக்கிடாத வரைக்கும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வச்சு அந்த குற்றத்தை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் சார். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி இருக்குங்களா? எது இம்பார்ட்டன்ஸ் இல்லை? சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா? ஆமாம், அதாவது குற்றவாளியை குற்றம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வச்சு கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது. சந்தேகத்தின் அடிப்படையில் தானே இருக்கும்.
அதான் நிறைய கேஸு, கொலை கேஸு எதுலேயுமே தண்டனை வராதா? ஒன்று கொலை கேஸு சாட்சி சொல்ல வந்தான்னா இன்னொரு கொலை நடக்கும், அவன் போய் சாட்சி சொன்னான்னா. அதனால தான் எல்லாம் கேஸு நடக்காது. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு இவன் கொண்டு போவாங்க, அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கப்படவில்லைன்னா அவன் வெளியே வந்துடுவான். பொதுவாகவே கிரிமினல் கேஸே அப்படி தான். அதுலேயும் கொலை கேஸு, அது கிரிமினல் மைண்டு இருக்கவங்க சாட்சியை பயங்காட்டிடுவாங்க, ஒழுங்கான சாட்சி ஒரு நாளும் வராது, அன்லஸ் அவனும் இணை மாதிரி இருக்குது அப்படின்னா. அதனால தான் நம்மளுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப குறையா இருக்குது. இது என்னது ரஞ்சித் ராம் கேஸ் ஹெல்டு பொசிஷன் அண்ட் சைட்டேஷன் கேட்கீங்க? வினித் சுந்தர் என்ன கேட்டிருக்கீங்க? அந்த எவிடன்ஸ் ஒரு கேஸ்ல ஒன்று சொன்னீங்கல்ல சார்? நான் சொன்னேனா? ஆமாம் ஆமாம் சார். சரி, அது என்ன கேஸ்ல, அது என்ன கோர்ட் என்ன டிசைட்? ஒரு நிமிஷம் பார்க்க. ரஞ்சித் ராம் சொன்னீங்க சார் கேஸ்ல. ரஞ்சித் ராம் அப்படின்னு சொன்னீங்க சார் கேஸ்ல. பார்க்க. தெரியலையா? நான் நாளைக்கு சொல்லுங்க, அதான் தேடி எடுக்க முடியல. ஓகே ஓகே சார், ஓகே சார். அப்போ 2 விஷயம் நாளைக்கு பார்க்கணும் நம்ம. அந்த அஃபிடவிட்டு அப்படிங்கிறத இதையும் நான் நாளைக்கு சொல்லுவேன். சரி, அப்போ இன்னைக்கு கிளாஸு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாமா?